ஆதாரங்களை வச்சு ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது. அதாவது பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் இருதார மனத்தடை சட்டம் பத்தி ஒரு கருத்து சொன்னதா சொல்லப்படுது. ஆமா. ஆனா அதுக்கும் அவரோட சில செயல்பாடுகள் அப்புறம் எழுத்துக்கள் இதுக்கெல்லாம் முரண்பாடு இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாம், நம்ம கிட்ட இப்போ ஒரு புதிய குறிப்பு இருக்கு. இந்த குறிப்பு சில முக்கியமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டுது. என்னென்ன ஆதாரங்கள்? முக்கியமா கருணானந்தம் அப்படிங்கிற ஒரு திராவிட எழுத்தாளர் எழுதின தந்தை பெரியார் அப்படிங்கிற நூல். அப்புறம் விடுதலை நாளிதழ்ல சமீபத்துல, அதாவது 2020 ஜனவரி 24 வந்த ஒரு கட்டுரை. சரி. அதோட குடியரசு இதழ்ல இது கொஞ்சம் பழையது, 13/9/1931 வெளியான ஒரு துணை தலையங்கம். இந்த மூன்றையும் அடிப்படையா வச்சுதான் இந்த குறிப்பு சில வாதங்களை முன்வைக்குது. சரி, அப்ப நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த குறிப்பு என்ன சொல்ல வருது? பெரியார் மேல என்ன மாதிரியான முரண்பாடுகளை இது சுட்டி காட்டுது, அதுக்கு என்ன ஆதாரங்களை காட்டுது, இது எல்லாம் ஆழமா பார்த்து நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு உதவ நினைக்கிறோம். ஆமா, ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்க முயற்சிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் புள்ளி என்ன சொல்லுது? முதல் விஷயமே பெரியார் இருதார மனத்தடை சட்டம் பத்தி உரிமை கோருனதா சொல்றதுதான். ஓ, உரிமை கோருனாரா? இந்த குறிப்பு கருணானந்தம் எழுதின தந்தை பெரியார் நூலோட 512ஆம் பக்கத்தை மேற்கோள் காட்டுது. அங்க என்ன சொல்லிருக்குன்னா, பெண்ணாடம்ங்கிற ஊர்ல நடந்த ஒரு திருமண விழாவுல பெரியார் பேசினப்போ, உங்கள் சுயமரியாதை பிரச்சாரத்தின் விளைவுதானே இருதார மனத்தடை சட்டம் வந்தது அப்படின்னு பெரியாரே கேட்டதா அந்த நூல்ல கருணானந்தம் குறிப்பிட்டிருக்கிறதா இந்த குறிப்பு சொல்லுது. ஓ அப்படியா, எங்க பிரச்சாரத்தால தான் இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னு பெரியாரே சொன்னதா ஒரு பதிவு இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது. இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நிச்சயமா, ரொம்ப வலுவான ஒரு கருத்து. சரி, இந்த விஷயத்த மையமா வச்சுதான் மற்ற வாதங்கள் வருதா? ஆமா, இதுதான் ஆரம்ப புள்ளி. ஆனா இந்த குறிப்பு இத சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. பின்ன இது உண்மையா இருக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்குது. அதாவது பெரியாரோட இன்னொரு செயல்பாடு இந்த உரிமை கோரலுக்கு நேர்மாறா இருக்குன்னு சுட்டி காட்டுது. அப்படியா? என்ன செயல்பாடு அது? அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குது இந்த குறிப்பு? இந்த குறிப்பு 1928ஆம் வருஷம் மே 28ஆம் தேதி நடந்த ஒரு திருமணத்தை ஆதாரமா காட்டுது. 1928 இல்லையா? ஆமா. அருப்புக்கோட்டை பக்கத்துல சுக்கிலநத்தம் கிராமத்துல இந்த திருமணம் நடந்திருக்கு. இத பத்தி இசையன்பன் அப்படிங்கிறவர் எழுதின சுயமரியாதை திருமணமும் சட்டமுங்கிற கட்டுரை விடுதலை ஞாயிறு மலர்ல ஜனவரி 20, 2024 வந்ததாகவும் குறிப்பு சொல்லுது. ஓ, அந்த திருமணத்துல அப்படி என்ன நடந்துச்சு? அது எப்படி இந்த உரிமை கோரலுக்கு முரண்பாடா ஆகுது? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த திருமணத்துல ரெங்கசாமி ரெட்டியாருங்கிற மணமகனுக்கு நாகரத்தினம், ரத்தினத்தாயம்மாள்னு 2 மணமகள்களோட ஒரே நேரத்துல ஒரே மேடையில திருமணம் நடந்திருக்கு. என்னது, 2 பேருக்கா? ஆமா. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திருமணத்தை பெரியாரே முன்னின்று நடத்தி வச்சதா அந்த கட்டுரை சொல்றதா இந்த குறிப்பு சுட்டி காட்டுது. ஓ, இது இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரே மேடையில ஒருத்தருக்கு 2 பெண்களை பெரியாரே திருமணம் செஞ்சு வச்சதா குறிப்பு சொல்லுது. ஆமா, குறிப்பு அப்படிதான் சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த காலகட்டத்துல, அதாவது 1928ல இருதார மணம் சட்டப்படி தடை செய்யப்படலையே, அத பத்தி குறிப்பு எதுவும் சொல்லுதா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். குறிப்பே அதையும் தெளிவுபடுத்துது. அந்த நேரத்துல இருதார மணம் சட்டப்படி தடை செய்யப்படல. அப்புறம் எப்படி இது முரண்பாடாகும்? சட்டப்படி தப்பில்லனாலும் குறிப்பு ஒரு தார்மீக அல்லது கொள்கை ரீதியான கேள்வியை எழுப்புது. அதாவது, ஒரு பக்கம் இருதார மனத்தடை சட்டத்துக்கு தன்னோட பிரச்சாரம்தான் காரணம்னு சொல்ற ஒருத்தர், இன்னொரு பக்கம் தானே முன்னின்று ஒரு ஆணுக்கு 2 பெண்களை ஒரே மேடையில எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும்? இது கொள்கை அளவுல முரண்பாடா தெரியலையா? இதுதான் குறிப்பு முன்வைக்கிற முதல் சிக்கல். புரியுது. சட்ட பிரச்சனை இல்லைன்னாலும் கொள்கை அளவுல இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்னு குறிப்பு பாக்குது. சரி, அந்த மணமகள்களோட வயது பத்தியும் குறிப்புல ஏதோ இருக்கிறதா சொன்னீங்களே? ஆமா, குறிப்புல அந்த பெண்களோட வயசு சரியா குறிப்பிடப்படல. ஆனா அவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கலாம். ஒருவேளை 15 வயசு போல இருக்கலாம்னு ஊகிச்சு. ஓ, அந்த வயசுல அவங்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்லாம ஒரு சீர்திருத்தவாதியா பெரியார் ஏன் இந்த திருமணத்தை நடத்தி வச்சார்னோ குறிப்பு ஒரு கேள்வியை எழுப்புது. இது முழுக்க முழுக்க குறிப்போட பார்வை, அதனுடைய விமர்சன துணி இங்க தெரியுது. சரி, இது ஒரு முக்கியமான கோணம்.
அதாவது பெரியாரின் செயல்பாடு அவர் சொன்னதா சொல்லப்படுற கருத்துக்கு முரணா இருக்குன்னு குறிப்பு சொல்லுது. இதுக்கடுத்து பெரியாரோட ஒரு ஒப்பீட்டு கேள்வி, அதுக்கு குறிப்போட எதிர்வினைன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி. குறிப்பு பெரியார் அடிக்கடி கேக்குறதா சொல்லப்படுற ஒரு கேள்வியை நினைவுபடுத்துது. என்ன கேள்வி அது? நடுவுல முருகனை வச்சு 2 பக்கமும் வள்ளி தெய்வானைன்னு கும்பிடுறீங்க, சரி. இதே மாதிரி நடுவுல வள்ளிய வச்சு 2 பக்கமும் ஆண் கடவுள்கள் இருந்தா கும்பிடுவீங்களா? கோபம் வராதா? அப்படின்னு பெரியார் கேட்டதா குறிப்பு சொல்லுது. ஆமா, இந்த கேள்வி ரொம்ப பிரபலமானதுதான். பகுத்தறிவு பிரச்சாரத்துல அடிக்கடி பயன்படுத்தப்பட்டதே. இதுக்கு இந்த குறிப்பு எப்படி எதிர்வினையாற்றுது? இங்கதான் குறிப்பு கொஞ்சம் காட்டமா மாறுது. குறிப்பு இந்த கேள்வியை வச்சே பெரியார நோக்கி ஒரு கேள்வியை திருப்புது. எப்படி? சரி, நீங்க சொன்னது போல நடுவுல ஒரு பெண்ணை வச்சு 2 பக்கமும் 2 ஆண்களை வச்சு நீங்களே ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிருந்தா சுயமரியாதைக்காரர்கள் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவாங்களா இல்ல கோவப்படுவாங்களா? ஒருவேளை காரி துப்ப மாட்டாங்களா? அப்படின்னு குறிப்பு ஒரு காட்டமான கேள்வியை கேக்குது. ஓ, சொல்லப்படுற செயல் மூலமா அவருக்கே திருப்பி கேக்குற மாதிரி இருக்கு இந்த குறிப்பின் வாதம். இது இது ஒரு வித்தியாசமான கோணம். பெரியாரோட தர்க்க முறையே அவருக்கு எதிரா குறிப்பு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. சரி, இது இரண்டாவது விஷயம். குறிப்பு இன்னும் வலுவான ஒரு முரண்பாட்டை சுட்டி காட்டுறதா சொன்னீங்களே, அது என்ன? குடியரசு தலையங்கம் பத்தி ஆமா, இதமா இந்த குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இது பெரியாரோட எழுத்து சம்பந்தப்பட்டது, நேரடியா அவரோட பத்திரிக்கையில வந்தது. சொல்லுங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இருதார தடை சட்டம் வர எங்கள் பிரச்சாரமே காரணம்னு பெரியார் சொன்னதா ஒரு பக்கம் தகவல் இருக்கு, கருணானந்தம் நூல் வழி. ஆமா, ஆனா இன்னொரு பக்கம் அவரே தன்னோட குடியரசு பத்திரிக்கையில இருதார மனத்தை கிட்டத்தட்ட ஆதரிக்கிற மாதிரி எழுதுனதா இந்த குறிப்பு சொல்லுது. இது நேரடியான முரண்பாடு இல்லையா? என்னது? இருதார மனத்தை ஆதரிச்சு எழுதினாரா? எப்போ? என்ன சந்தர்ப்பத்தில் எழுதினதா குறிப்பு சொல்லுது? நம்புற மாதிரியே இல்லையே. ஆமா, எனக்கும் படிக்கும்போது அப்படிதான் இருந்தது. குடியரசு இதழ்ல செப்டம்பர் 13, 1931 அன்னைக்கு வெளியான ஒரு துணை தலையங்கத்துல அப்படி எழுதினதா குறிப்பு சொல்லுது. அந்த தலையங்கத்தோட தலைப்பு? தலையப்பே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள் அப்படின்னு இருந்ததாகவும் குறிப்பு குறிப்பிடுது. தலைப்பே வினோதமா இருக்கே. ஆமா, அந்த தலையங்கத்துல பெரியார் என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்கங்கறதையும் குறிப்பு கொஞ்சம் விளக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரியான வாதங்கள் அது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கேட்கவே ஆர்வமா இருக்கு. குறிப்பு சொல்றபடி அந்த தலையங்கத்துல பெரியார் சில முக்கிய கருத்துக்களை முன் வச்சிருக்கார். ஒன்னு, ம், முதல்ல இந்தியாவுல, ஏன் நம்ம எந்த மதத்துல கூட ஒரு கணவன் பல மனைவிகளோட வாழ்றதுங்கிறது சமூகத்தாலையும் மதத்தாலையும் ஏத்துக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயம். கடவுள்கள், ரிஷிகள், மதாச்சாரியார்கள்னு பலரும் அப்படி இருந்திருக்காங்க. இது ஒண்ணு புதுசில்ல அப்படிங்கறாரு. சரி, அது ஒரு பாயிண்ட். வேற? ரெண்டாவது, மேற்கத்திய நாகரிகத்தை பின்பற்ற சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிக்கிறவங்க தான் இதை இப்போ எதிர்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கே ஏன் எதிர்க்கிறோன்னு தெளிவான காரணம் தெரியல. ஏதோ ஃபேஷனுக்காக எதிர்க்கறாங்கங்கிற மாதிரி சொல்றாரு. ஓஹோ. மூணாவது, இது ரொம்ப முக்கியம். 2 மனைவிகளோட இருந்த மதாச்சாரியார்களையும் சாமிகளையும் நாமளே கும்பிடுறோம், அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம். இதை எதிர்க்கிறவங்களே கூட தனிப்பட்ட முறையில ஒழுக்க குறைவா பல பெண்களோட தொடர்புல இருக்காங்க. ஆனா வெளியில மட்டும் இருதார மனத்தை எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க அப்படின்னு பெரியாரு கடுமையா விமர்சிச்சதா குறிப்பு சொல்லுது. அப்போ அந்த தலையங்கத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவா இருந்ததா இந்த குறிப்பு விளக்குது? அதோட துணி எப்படி இருந்துச்சு? குறிப்பு சொல்றத பார்த்தா அதோட தோணி இப்படித்தான் இருக்கு. கடவுளுக்கே 2 மனைவிங்க இருக்கலாம்னு ஏத்துக்கிற நாம சாதாரண மனிதர்கள் 2 திருமணம் செஞ்சுக்கிறதால என்ன பெரிய தப்பு? இது சமூகத்திலயும் மதத்திலயும் காலங்காலமா இருக்கிற ஒண்ணுதானே, இதை எதுக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருதார மனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மறைமுக ஆதரவு கொடுக்கிற தோணியில அந்த தலையங்கம் அமைஞ்சிருந்ததா இந்த குறிப்பு விளக்குது. நம்பவே முடியலையே. ஆமா, அதனாலதான் குறிப்பு கேக்குது, இப்படி இருதார மனத்துக்கு ஒரு வகையில ஆதரவா எழுதின ஒருத்தர் எப்படி அதே சமயம் அந்த நடைமுறைய ஒழிக்க சட்டம் கொண்டு வர்றதுக்கு தன்னோட பிரச்சாரம் தான் காரணங்கள்னு சொல்ல முடியும்? இது அப்பட்டமான முரண்பாடு இல்லையா? இதுதான் குறிப்பு எழுப்புற மையமான கேள்வி. இது உண்மையிலேயே ரொம்ப நேரடியான முரண்பாடா தெரியுது. அதாவது குறிப்பு சொல்றபடி பார்த்தா பெரியார் ஒரு பக்கம் சட்டம் வர காரணம் நான் அப்படிங்கிறாரு. ஆமா, இன்னொரு பக்கம் அவரே ஒரு இருதார திருமணத்தை நடத்தி வைக்கிறதா ஒரு தகவல். சரி, அதுக்கும் மேல அந்த முறைய ஆதரிக்கிற மாதிரி தலையங்கமே எழுதுறாருன்னு சொல்லுது. கரெக்ட். இப்போ இந்த குறிப்பு முன் வச்ச எல்லா வாதங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அது என்ன ஒரு முடிவுக்கு வருது?
அதோட வாதத்தை எப்படி தொகுக்குது? குறிப்பு இந்த எல்லா தகவல்களையும் வச்சு தன்னோட வாதத்தை இப்படி தொகுக்குது. முதல்ல பெரியார் இருதார மனத்தடை சட்டம் வர தன்னோட சுயமரியாதை பிரச்சாரம் தான் காரணம்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இது கருணானந்தம் நூல் மூலியமா நமக்கு தெரியுது. சரி. ரெண்டாவதா அதுக்கு முன்னாடியே 1928ல அவரே ஒரு ஆணுக்கு 2 பெண்களை ஒரே மேடையில திருமணம் செய்து வைத்ததாக இன்னொரு தகவல் இருக்கு. இது விடுதலை கட்டுரை மூலியமா தெரியுது. ம். மூன்றாவதா 1931ல குடியரசு இதழ்ல இருதார மனத்தை அந்த பழக்கத்தை ஒரு வகையில நியாயப்படுத்தி அதை எதிர்ப்பவர்களை விமர்சிச்சு தலையங்கம் எழுதுனதா இன்னொரு தகவல் இருக்கு. ஆமா. இந்த மூணும் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கு. ஒரு விஷயத்த அவர் ஆதரிச்சாரா எதிர்த்தாராங்கிறதுலே தெளிவில்லாம இருக்கு. அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் ஏன் அவரோட எழுத்துக்குமே கூட முரண்பாடு இருக்குன்னு குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அந்த ஆன்மீகவாதிகளோட ஒரு ஒப்பீடும் குறிப்புல வருது. அத கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன சொல்ல வருது? ஆமா, குறிப்பு ஒரு ஒப்பீடும் செய்யுது. கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒப்பீடு அது. ஆன்மீகவாதிகள் அவங்க வணங்குற கடவுளுக்கு, உதாரணமா முருகனுக்கு 2 மனைவிங்கன்னு சொல்லி கும்பிட்டாலும் கூட, ம். ஆனா பகுத்தறிவுவாதி சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிட்ட பெரியாரே ஒரு ஆணுக்கு 2 பெண்களை ஒரே மேடையில திருமணம் செஞ்சு வச்சார்னோ அதை ஆதரிக்கிற மாதிரி எழுதினார்னு சொல்றது பெரிய முரண்பாடு இல்லையா? இது எப்படி இருக்கு பாருங்கன்னு அந்த குறிப்பு கேக்குது. இதுவும் குறிப்போட பார்வை, அவங்களோட வாதம். அப்போ குறிப்போட இறுதியான முடிவு அல்லது வாதம் என்னவா இருக்கு? ரொம்ப தெளிவா சொல்லுது குறிப்பு. பெரியாரோட செயல்பாடு, அதாவது அந்த இருதார திருமணம் நடத்தி வச்சதா சொல்லப்படுறது, அப்புறம் அவருடைய எழுத்து, அந்த குடியரசு தலையங்கம், இந்த 2மே அவர் இருதார மனத்தடை சட்டத்துக்காக உண்மையிலே பாடுபட்டிருக்க முடியாதுங்கிறத அப்பட்டமா காட்டுதுன்னு குறிப்பு ரொம்ப உறுதியா வாதிடுது. சரி. குறிப்பு சில கடுமையான விமர்சனங்களையும் பெரியார் மேல வைக்குதுன்னு தெரியுது. குறிப்பா அந்த முடிவுரை பகுதியில அது எப்படி முன்வைக்குது? ஆமா, குறிப்போட முடிவுரை கொஞ்சம் நேரடியாவே கடுமையாவே இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, மத்தவங்களோட உழைப்புல அவங்க செஞ்ச போராட்டத்துல கிடைச்ச ஒரு சட்டத்தோட பெருமைய, அதாவது அந்த இருதார மனத்தடை சட்டம், பெரியார் தனக்கு சொந்தமாக்கிக்க பார்த்தார். இது ஒரு வெட்டி பெருமை தேடுற முயற்சி அப்படின்னு குறிப்பு விமர்சிக்குது. ஓஹோ. ஆனா அவர் செஞ்சதா சொல்லப்படுற செயல்களே, குறிப்பா அந்த இருதார திருமணம், அந்த பெருமைக்கு அவர் தகுதியானவர் இல்லேங்கிறத காட்டி கொடுத்துருச்சு. ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, கொண்டைய மறைக்க மறந்து விட்டார் அப்படின்னு. ஆமா. அந்த மாதிரி அவரோட செயல்களே அவரோட உரிமை கோரல பொய்யாக்குதுன்னு குறிப்பு ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்யுது. இங்க ஒன்னு தெளிவுபடுத்தணும், இது முழுக்க முழுக்க நம்ம ஆய்வு செய்யற இந்த மூலக்குறிப்போட பார்வை. அதோட கடுமையான விமர்சனம் இது. நாம இந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறோமோ இல்லையோ, குறிப்பு என்ன சொல்லுதோ அதை உங்களுக்கு தர்றோம். அதை நீங்க தான் எடை போடணும். மிக தெளிவா புரியுது. அப்போ இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நாம பார்த்த இந்த மூலக்குறிப்போட அடிப்படையில பெரியார் ஈவி ராமசாமி அவர்கள் இருதார மனதடை சட்டம் குறித்து சொன்னதா சொல்லப்படுற ஒரு கருத்துக்கும் அவரோட செயல்பாடுகள் மற்றும் எழுத்துக்கள்னு இந்த குறிப்பு சுட்டிக்காட்டுற சில விஷயங்களுக்கும் இடையில பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு இந்த குறிப்பு அழுத்தமா வாதிடுது. சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் அந்த சட்டத்துக்கு காரணம் நான் அப்படிங்கிற உரிமை கோரல், ம். இன்னொரு பக்கம் அவரே நடத்தி வச்சதா சொல்லப்படுற அந்த இருதார திருமணம். சரி. அது மட்டும் இல்லாம அந்த பழக்கத்தை ஒரு வகையில நியாயப்படுத்தி எழுதுனதா சொல்லப்படுற குடியரசு தலையங்கம். இந்த 3ஐயும் ஆதாரமா காட்டி பெரியாரோட நிலைப்பாட்டுல தெளிவின்மை, ஏன் முரண்பாடே இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது. இதுதான் நாம பார்த்த தகவல்களோட சாரம். சரி.